எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பகவான் இரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார். தைரியத்திற்கு, வேகத்திற்கு, ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும். செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார். வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவுதான் இது. மகர ராசியிலே 2 கிரகங்கள் இரு நிலை பெறும். ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும், திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும். திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார். மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ, மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களிலே நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில், அதாவது கோல்சார பலன், கோச்சாரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும் போது அற்புதமான பலனை தருவார். தைரிய குறைபாடு என்பது நீங்கும். திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது. அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன். அப்போது திருமண உறவு, காதல் உறவு, எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு, சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி 2024 5ஆம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார். உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார். நிதானத்தோடு, நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல, ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு, அதுதான் வீரம் என்பார்கள். வெறும் வீரம் மட்டுமல்ல, அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறது அல்லவா, அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது. ஒரு 40 நாட்கள் 5 பிப்ரவரி துவங்கி 14 மார்ச் 2024 வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார். செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. பொது பலன்களை எப்படி தருகிறது என்பதை பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். எனது அன்பு மகர ராசி நேயர்களே, ராசி மகரம், லக்னம் மகரம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரமாக இருக்கும்போது ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனியினுடைய காலத்தில் இருக்கிறீர்கள். இப்போது சனி பகவான் தன்னுடைய சுப பலன்களை மட்டுமே தர முடியும். இல்லை என்றால் எந்த பலனையுமே இந்த மகரத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தரப்போவதில்லை. அதனால் உங்களுக்கு அற்புதம், வெற்றி மீது வெற்றி என்பது தீவிர முயற்சிகளிலே உங்களுக்கு கிடைத்துவிடும். முயற்சிகளிலே இருந்த தடையை நீக்குவதற்கு ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியானாலும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பானாலும் அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 3இல் ராகு, 2இல் சனி பகவான், ராசியிலே மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய
கூடிய நிலையில இந்த 40 நாட்களும் தைரியத்திற்கு குறைவே இருக்க போவதில்லை. பவர்ஃபுல் அண்ட் பெனிஃபிஷியல், சக்தி வாய்ந்த மற்றும் அனுகூலமான பயிற்சி. ஆகினால் நீங்கள் எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ, ஒரு வம்பு இருக்கிறது, ஒரு வழக்கு இருக்கிறது என்றால் அதை துவம்சம் செய்ய வேண்டும் என நினைத்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு அற்புத பலனை தந்துவிடக்கூடிய அமைப்பை இது தருகிறது. தடைப்பட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான வேலையானாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் கிடைக்கும். குறிப்பாக மகர ராசியின் வழியாக செவ்வாய் பயிற்சி செய்யும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். எப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் என்றால், ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கும். ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலையுமே குறிப்பிட்ட அரை வரம்புக்குள் இருந்து வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். கரியர் growth அம்பிஷன் என்று இருப்பார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் இப்போது அவர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்ற அந்த திட்டங்களை வெற்றியாக நீண்ட நெடிய வருடங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பிற்கு இப்போது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். நேருக்கு நேர் நின்று ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுமா என்ற அந்த யோசனைகள் எல்லாம் இப்போது இருக்காது. யாராக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் நின்று அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் உச்சபலன் என்பது தரும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் புதிய வீடு, புதிய வாகனம், இவையெல்லாம் எதிலுமே ஒரு அசாத்திய தைரியம், அசட்டு துணிச்சல் வரும். அதில் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். மேலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனசனியாகவே இருக்கிறார். சனி பகவான் சூரியனுடைய பிடியில இருக்கிறார். ஆகினாலே அரசு, அதிகாரம், ஆட்சி, இதன் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தை, நினைத்த அனுகூலத்தை பெற்றுவிடுவதற்கான, இதன் மூலமாக குடும்பத்தில் இனிமையை பெறுவதற்கான அமைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் மகர ராசி என்பவர்களுக்கு பார்ப்பார். ஆகையினாலே மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே தைரியமாக அதிலிருந்து ஒரு அனுகூல பலனை பெறுவது என்பது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன சிக்கல் இருந்தால் அதை பெரிதாக்கி வீண் விவாதமாக்கி அதை சண்டை சச்சரவாக்கி சாதாரண புண்ணை சிராய்ப்பு புண்ணாக இருப்பது எளிதாக குணமடையக்கூடிய விஷயத்தை பேச்சின் மூலமாக பெரிதாக்கிவிடக்கூடாது. ஆகினாலே அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தால் மிகப்பெரிய அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்கு இந்த கணவன் மனைவி இல்லற உறவிலே அற்புதம் என்பது ஏற்படும். இந்த நேரத்தில் நேரத்தை கையாளக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் மிகப்பெரிய வெற்றி வீரனாக, படை வீரன் எப்படி ஒரு படையை நடத்தி சென்று எது வந்தாலும் சரி அந்த படையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய அந்த வேலை, அந்த வேலையின் மூலமாக வெற்றி. அந்த வேலையிலும் கூட ஒழுக்கம் இருக்கும், நியாயம் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும். அப்படி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் செம்மை நிறத்திலே ஆற்றலையும் ஒரு குறிக்கோளை வெற்றி அடைய வேண்டும் என்ற நிலையும் தரக்கூடிய இந்த கிரகம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். மகர ராசியில பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சமயத்தில் அறிவும், அந்த அறிவோடு எப்படி, அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஸ்கில்ஸ், நுட்பத்தோடு செயல்பட வேண்டும். ஒருவருக்கு ஒரு இன்ஜின் மெக்கானிக் இருப்பார், அந்த இன்ஜினை எப்படி பிரிப்பது என்று தெரியும். ஆனால் நுட்பம் தெரியவில்லை என்றால் எதற்கு எந்த ஸ்பேனர் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். வேலை செய்ய தெரியும், ஆனால் சரியான முறையில் செய்ய தெரியாது. அதனால் சிக்கல் இருக்கும், சீக்கிரமாக முடியாது. ஆனால் இப்போது இன்டெலிஜென்ஸ் அது இருக்கும், ஸ்கில், நுட்பம் இருக்கும். ஆகையினால இது மிகப்பெரிய வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, செவ்வாய் தானே கோபத்திற்கு அதிபதியானவராக இருக்கிறாரே என்று யோசித்தால் பெண்களுக்கு இப்போது பண்பு உள்ளமும் அன்பு உள்ளமும் அரவணைக்கக்கூடிய சக்தியையும், அது மட்டுமல்ல ஒரு எலகன்ஸ், ஒரு ராஜ கம்பீரம், ஒரு ராணியை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்கும், பொலைட் என்று சொல்வார்கள், பண்போடு பேசி அன்போடு பேசி வெற்றியையும் மக்கள் மனதையும் கொள்ளையடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரும். நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக மகர ராசி பெண்கள் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும். மகர ராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நட்பு உறவு சில ராசிகளோடு இப்போது பொருந்தி பலப்பட்டுவிடும். அது தனுசு ராசி, ரிஷபம், விருச்சிக ராசிக்காரர்களோடு
இப்போது அருமையான ஒரு நட்பு பலப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு, 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுகம், சந்தோஷம், வீடு, வாகனம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய உங்களுடைய தாய் வழி விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதில் ஆட்சி செய்யக்கூடிய செவ்வாய் உங்களுடைய மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். அது மட்டுமல்ல, பொருள் சார்ந்த விஷயம், உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வர வேண்டும் என்றாலும் செவ்வாயினுடைய இந்த பலம் வேண்டும். அந்த பலம் இப்போது பெறுகிறீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருந்து நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி வெற்றி பெறுவதற்கான அதற்கான எல்லா அம்சங்களையும் தருவார். நீங்கள் கட்டமைக்கக்கூடிய விஷயம், திட்டங்கள் நிச்சயமாக பொய்த்து போகாமல் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு. இதுவரை ஏதேதோ செய்து பார்த்துவிட்டோம், ஒன்றும் முன்னேறுவதற்கான வழி தெரியவில்லை என்று இருந்த கிரக நிலைகளிலிருந்து ஒரு முன்னேற்றமாக வந்து கொண்டிருக்கிறது. எப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு தன சனியாக சென்றாரோ அப்போதிருந்தே பிரச்சனைகளினுடைய அந்த நீட்சியானது குறைந்து இப்போது வெற்றிக்கான வளர்ச்சிக்கான பாதை உங்களுக்கு துவங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மகர ராசிக்கே உள்ளான பண்பு என்ன? தைரியம். தைரியமாக இருக்கக்கூடிய மகரம் மட்டுமே வெற்றி பெறும். சோர்ந்து ஒரு முடக்கத்தில் இருந்தால் மகரத்திற்கு வெற்றி என்பது சற்று குறைவாகவே அமைந்துவிடும். ஆகையினாலே இப்போது உங்களை துரத்துவதற்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். வேலைக்காக துரத்துவார், வெற்றிக்காக துரத்துவார், ஓரிடத்திலே தங்க விடமாட்டார். ஏதேனும் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, குற்றமுள்ள அல்லது குற்றமற்ற செயல்களை மட்டும் செய்யவும், குற்றமற்றவர்களாக இருக்கவும், குற்றமுள்ளவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை முறித்துக் கொள்வதற்கும் இந்த காலகட்டம் மிக ஏற்றதாக இருக்கும். ஆண்களுக்கு வெற்றியும் நுட்பமும் ஒருங்கே அமைவதற்கான காலம். ஆகையினாலே சற்று யோசித்து நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அமைவதற்கான ஏற்ற காலமாக இது அமைகிறது. எது கடினம் என்று நினைத்தீர்களோ, எது முடியாது என்று நினைத்தீர்களோ அதை முடித்து காட்டுவதற்கு ஏற்ற நேரம். எடுத்து செய்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இப்போது ஒரு நல்ல அருமையான குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலை அமைகிறது. உங்களுடைய உடல் நலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நல்ல ஒரு வெற்றி சூழ்நிலை அமைகிறது. உங்களுடைய எதிரிகளை துவம்சம் செய்து அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும், எதிரிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதில் ஒரு வெற்றி சூழ்நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு, செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று, சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, உங்களுடைய கைகளால் பசுமாட்டிற்கு பசுந்தீவனத்தை தருவது, உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு, பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையிலே 6 நெய் தீபம் ஏற்றி நிலைத்த செல்வம் பெறுவதற்கான வழிபாடை மேற்கொள்வது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். தைரியத்தோடு இருப்பது, அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வேலைகள் அமையும் அல்லது தொழில் அமையும் என்றால், ரத்தம் சார்ந்த விஷயங்களிலே, அதாவது லேப் டெஸ்ட் போன்ற அமைப்பு, சென்ற ஆண்டு கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த நேரத்தில் பொதுவாக மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா நேரத்திலும் இந்த பிளட் டெஸ்ட், லேப் டெஸ்ட் அல்லது இந்த சென்டர்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, ஸ்கேன் சென்டர், இவற்றை அமைத்தால் வெற்றி பெறுவதை விட இந்த நேரத்தில் அமைத்தால் அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். சுய ஜாதகத்தின் தசாபுக்திகளையும் சற்று அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த நேரத்தில் காஸ்மாலஜி, அதாவது வானியல் சார்ந்த கல்வியிலே வெற்றி பெறுவதற்கு, அதிகப்படியான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு, தைரியம் தேவை என்று இருக்கக்கூடிய விஷயங்களிலே வெற்றி பெறுவதற்கு, கப்பலிலே மாலுமியாக செல்வது, காவல்துறை, இராணுவம் போன்ற விஷயங்களிலே பணியாற்ற ஒரு முயற்சி செய்வது, பள்ளி கல்வித்துறைகளிலும் கூட, கல்லூரி கல்விகளிலும் கூட ஒரு வேலை என்றால் அதற்கான முயற்சி, பொருளாதாரம், எக்கானாமிக்ஸ், கணிதம், கணக்காயர் போன்ற, பட்டய கணக்கர் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆகையினால இது போன்ற விஷயங்களிலே நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி செய்வது, மேலும் நிலம், ரியல் எஸ்டேட் விஷயத்தில் வீடு கட்டி விற்க வேண்டும், நிலம் வாங்கி விற்க வேண்டும் என்ற முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு பொதுவாகவே தரும்.
அதேபோல் வாழ்க்கையில் ஏதேனும் இடர்பாடு இருந்தால், கணவன் மனைவி உறவுக்குள் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சீர் செய்வதற்கு அற்புதமான நிலைகளை இது தரும். எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.